அடுத்த நாள் பொங்கல். நாங்க முந்தா நாள் சாயங்காலம் தான் புது ட்ரெஸ் வாங்க ஷாப்பிங் போலான்னு கிளம்பிட்டு இருக்கோம். இன்னைக்கு என் ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்குன்றதுனால அவங்களால வர முடியல. அதனால அம்மா வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா என் ஹஸ்பண்டோட அண்ணா, பொண்ணு வர. எல்லாரும் சேர்ந்து தான் ஷாப்பிங் போக போறோம். இந்த திங்கட்கிழமை தான் பாப்பாவோட ஸ்கூல்ல பொங்கல் செலிப்ரேஷன் இருந்தது. அவளும் டான்ஸ்ல சேர்ந்திருந்தா. வீட்டுக்கு வந்ததும் அவள ரெடி பண்ணி விட்டுட்டு, எப்படியும் கடைக்கு போறப்போ ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்னு கேட்பா. அவளுக்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் மட்டும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்க எல்லாரும் சேர்ந்து போனோம். இன்னைக்குமே கடைகள்ல கூட்டம் ரொம்ப அதிகமா தான் இருந்தது. நெறைய பேர் எங்கள மாரி லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நாங்க போனதும் ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு பட்டு பாவாடை சட்டை பார்த்தோம். அப்புறமா என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஷர்ட் வாங்குனேன். எனக்கு சாரி நான் முன்னாடி வாங்குனதே ஒண்ணு புதுசா இருந்தது. அது ப்ளூ வித் மெரூன் கலர் ஷேட்ல வரும். அதனால இன்னைக்கு இவங்க 2 பேருக்கும் ட்ரெஸ் வாங்குறப்போ அந்த மெரூன் கலர் ஷேட்ல வர மாரியே பார்த்து வாங்கியாச்சு. ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வரப்போ கரும்பு, பழம், காய்கறி எல்லாமும் வாங்கிட்டு வந்துட்டோம். லாஸ்ட் வீக் டிமார்ட் போயிருந்தேன். டிமார்ட் ஷாப்பிங் ஹால் டீட்டெயில் லாங் வீடியோவா நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் இங்க ஆரமார்க் கிட்ட இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க.